தெரியுமா? அட வந்து பிடித்த வீரன் ஆயிரம் மாடு எத்தனை தெரியுமா? வஜ்ராயுதம் பிடித்த வீரன், வானவர் மதிக்கும் தீரன், 7.5 முழம் கோபம், 3 முழம் தாடி, 22 நெத்திரம், கோப குரோதம் உள்ளவன். சாபம் இல்ல. இந்த தாடியை பத்தி சேவிங் பண்ண போயிடுச்சு சாமி. நீங்களோ ஒரு தேவனுக்கெல்லாம் அதிபதி, உங்களிடத்தில் வந்து சாதாரணமான ஒரு முடிவே. ஆமா, இதுக்கு சண்டிக்கு வந்திருக்கிறோம். ஐயா அகபாவை கொண்டாதே, அகபாவை கொண்டாதே. முடிவருக்கெல்லாம் மனதில் ஒரு கர்வம். அதனால தேவன் என்று பாராமல் 3 லோகத்துக்கு அதிபதி, தேவனுக்கெல்லாம் அதிபதி என் கணவராகிய என் கணவர் அவரிடத்தில் வந்து தவறான வார்த்தைகள் ஏனிதமாய் பேசுகிறாயே, அறிவு கட்டும் உடனே வீணாய் அறிந்து போய்விடுவாய். வேண்டாம், அறிந்து போய்விடுவா. கேட்கிறாரு, எங்க கிட்ட கொடுக்கறது எதுவும் இல்லை. சாப்பிட்டு போறிய என்ன வேணும்? எதுக்கு வந்துக்கிற? ஆமா, வீணா அங்க போயிட்டா என்றான். அம்மா, என் உனக்கு ஏன் கோபம்? ஏன் இப்படி அகத்தோடு வருகிறாய்? 7 மணி கோபம், 3 மணி தாடி, 22 நேரத்தில் இருக்கக்கூடிய கர்வத்தோடு வந்திருக்கிறார். வைத்து போய்விடும். அவனுக்கு மேலே அவளுக்கு கீழே சாமிய இன்னும் கீழே கூடு கட்டி போதும் சார். எத்தனை சோதனை ஏற்கொள்ள முடியாது. உன்னால் என்ன முடியும் பார்த்துக்கொள். என்ன வெல்லவிடல் ஆகாது. என்னது? வெல்லவும் முடியாது, கொல்லவும் முடியாது. எதை வைத்து நீ கர்வத்தார பேசிக் கொண்டிருக்கிறாய்? காமத்தில் இருக்கிறது, உன்னிடம் இருக்கிறதா? இருக்கட்டும். காமத்தில் என்ன? தேவர்களுக்கு அமைந்த பரிமாறக்கூடிய வல்லமையுடையது. கற்பம் அந்த மரம் எப்பொருளை கேட்டாலும் மரத்தினடியில் இருந்து கேட்கக்கூடிய வல்லமையுடையது அந்த கற்பகுச்ச மரம். ஐரவனம் 51,000 ஸ்திரீகளிடம் இருக்கிறதா? என்னிடம் கர்வம் எனக்கு எப்படி இருக்கும்? கடலிலே பிறந்தது, தேவர்களுக்கு பாகமாக கொடுத்தார்கள். ஆமா, அதனால எனக்கு திமிர் அதிகம். அவருக்கெல்லாம் திமிர் அதிகம். என் கர்வம் உனக்கு இருக்குமா? எத்தனை இருந்தாலும் கடலிலே பிறந்தது தேவர்கள் உனக்கு கொடுத்தது. இந்திரா எப்ப என்னிடம் மகம் கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை அதே இந்திரா, நீங்க எப்பேற்பட்ட ஆளு? ஒரு பெரிய ஒரு ஆளு உங்களை பார்த்து அதே அதேன்னு கேட்கிறானே. சாதாரணமான ஒரு முடிவை பாரு, இப்படி பேசாதே. பாரு எப்படி வந்துருக்கிற என்கிட்ட, எப்படி வந்துருக்கிறது தெரியுமா? ஆனா ஆனை கொலைத்தான் சும்மா மண்ணை வாங்கி தரதே.
நீ முழுமைக்கெல்லாம் ஒரு ராஜரிஷியா இருந்த போதும் ஒரு தேவை கோமானிடத்தில் வந்து இழிவான வார்த்தைகள் பேசுகிறாய். மதம் பிடித்த யானைக்கு ஆணைக்கு காட்டிருக்கக்கூடிய ஆணைக்கு மதம் பிடித்தால் அது என்ன செய்கிறது? மண்டை மாறி தன் தலைமையில் தானே தூவிக் கொள்ளுமா? அதை போல உனக்கு அழிந்து போக கெட்டு போன காலம் உனக்கு கிட்ட வந்துவிட்டது. வேண்டிய வரத்தை நான் தருகிறேன். ஆமா, எங்களுடைய பாதத்தை படிய வேண்டும். எங்கள் பாதத்தை படித்து வேண்டிய வரம் கேட்டால் வேண்டிய வரம் அளிப்போம். என்னுடைய பாதத்தை படிய வேண்டும். என்ன செய்ய முடியும்? பிடிச்சு விட்டது. உன்னை விட மாட்டேன். என்ன செய்வாய்? தேவர்கள் கொடுத்தாலும் மறுபடி கடலில் மறுபடி அணியாயோ நடந்ததையோ மாவியானே படுமாவி நானுமானே எந்தனைக்கு நேர்ந்திடுமோ ஐயோ நான் என்ன இன்றைய நாளையில் நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய நாடாகிய தேவநாட்டிலே சீராகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செழிப்பாகுமா என்னுடைய மனைவியாகிய இந்திராணியை வைத்து தேவர்கள் எனக்கு வகுத்தவாறு நான் எந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து ஆட்சி செய்து வந்தேனே.
அப்படி ஆட்சி செய்யும் தெய்வத்தின் நேரத்தில் ஆண்டவா அந்த சித்திரை கூட மலையிலே வாழ்ந்திடக்கூடிய துருவனவன் அவன் கொடுத்தால் வரம் மாற்றுதே அவன் வினைத்தால் சாபம் மாற்றுதே அதனை அறிந்தோ நான் அவனிடம் கர்வமாக பேசினேன் அவனுடைய நிலைமைய மதிப்பையும் எவ்வாறு 7 மலக்கோவம் 3 மலதாடி 22 நிலத்திலும் படைத்தவர் அவர் ரிஷிகளுக்கெல்லாம் ராஜரிசி அந்த உயர்ந்த குணமுடைய அந்த தூர்வாசனை நான் அழைக்காமல் நீ யாரோ என்று நான் அமைதியாக இருந்தினான் ஆசனத்தில் நான் இந்திரனியோடு இருக்கும் சமயத்தில் ஆண்டவா அவன் கொடை கோபத்தோடு வந்த ஆக்ரோசத்துடனே கண்கள் பொறி பறைக்க உடம்பெல்லாம் முகமெல்லாம் சிவக்க என்னை வந்து எதிர்க்கும் நேரத்தில் அப்போதாவது அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசியிருக்கலாம் நான் எதற்காக அவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை நானோ உயர்ந்தவன் தேவ தலைவன் தேவ கோமகன் 30 தேவர்களே கீழே சிம்மாசனம் வந்திருக்கிறார்கள் என்ற ஆணவம் எனக்கு தலைக்கேறியது கர்வம் அப்படி இருக்கும் சமயத்தில் ஆண்டவா அவர் வந்து கேட்டார்